ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 119வது அதிகாரத்தின் 73ஆம் வசனத்தின் தொடக்க பகுதி. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு. ஆண்டவருடைய கரங்கள் தான் நம்மை உண்டாக்கினது. ஆண்டவருடைய கரங்கள் தான் நம்மை உருவாக்கினது. இந்த வேளையில ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால், அது சிருஷ்டிக்கும் கரம். சங்கீதம் 95ஆம் அதிகாரத்தின் 4வது 5வது வசனத்துல நம்ம பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி பூமியின் ஆழங்களை உருவாக்குகிறார், பர்வதங்களை எப்படி உருவாக்குகிறார், சமுத்திரத்தை எப்படி உருவாக்குகிறார், ஆண்டவருடைய விரல்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறது என்று சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, அவருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். அவருடைய கரம் சாதாரண கரம் அல்ல, அது வல்லமை உள்ள கரம். அது இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றுகிற ஒரு கரம். அவருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவருடைய கரத்தை துச்சமாய் எண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்படணுமோ கர்த்தருடைய கரத்தை கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சிருஷ்டிக்கும் கரத்தை இந்த சூழ்நிலையில இதற்கு நேராக நீட்டுங்க, இந்த பகுதியில நீட்டுங்க ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க உங்களுடைய கரத்தை நீட்டுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, ஒன்றுமே இல்லாதவைகளிலிருந்து எப்படி கர்த்தர் மனிதனை உருவாக்கினாரோ அது போல கர்த்தர் என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்ல உருவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை உருவாக்கி கொடுக்கிறது அவருடைய கரத்தினால்தான் ஆகும். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில சிருஷ்டிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டீங்களே. என்னுடைய வாழ்க்கையிலும் 10 வருடம் கழித்துதான் கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அதுக்கு முன்பாக நிறைய அபார்ஷன் நடந்தது, நிறைய எக்டோபிக் பிரெக்னன்சி. ஒரு எக்டோபிக் பிரெக்னன்சி நடந்து அந்த டியூபே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா வாக்குத்தத்தத்துல உண்மை உண்டுள்ளவர், அவர் கொடுப்பேன்னு சொன்னதை கொடுத்தாரு. 10 வருடம் கழித்து நார்மல் டெலிவரி தான் எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேனே, என்னை ஆசீர்வதித்த தேவன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியும், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காராதீங்க. அவருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம். அவருடைய கரம் மகாபராக்கிரமம் உள்ள கரம். இன்னைக்கு அந்த கரம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எது எது இல்லையோ அதை உருவாக்குகிற கரமா இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே, உங்க சிருஷ்டிப்பின் கரத்தை எங்களுக்கு நேரா நீட்டுங்க, எங்க வாழ்க்கையில நீட்டுங்க ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம். அப்பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் உருவாக்கி கொடுக்கறத நீங்க பார்ப்பீங்க. அப்பா, அவரை போல ஒரு நல்ல தேவனை நம்ம பார்க்கவே முடியாது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உங்களுடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். வானங்களை படைச்சிங்க, பூமியை படைச்சிங்க, நட்சத்திரங்களை, சூரியனை படைச்சிங்க ஆண்டவரே, மரங்கள், பறவைகளும் விலங்குகள் எல்லாத்தையும் படைச்சிங்க ஆண்டவரே. அது நல்லது என்று கண்டீர் ஆண்டவரே. 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய சாயலின்படி, உம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சுவாசத்தை ஊதி ஆண்டவரே மனிதனை படைச்சிங்க ஆண்டவரே. நாங்க எவ்வளவு மகத்துவமானவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில இசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இல்லையோ அதை உருவாக்கி தாங்க ஆண்டவரே. மனிதனை மண்ணினாலே உருவாக்கினவருக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா, நீங்க உருவாக்குங்க ஆண்டவரே. அன்பு இல்லையா, உருவாக்கி கொடுங்க ஆண்டவரே. சந்தோஷம் இல்லையா, உருவாக்கி தாங்க. சமாதானம் இல்லையா, உருவாக்கி தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம் அல்லவா அப்பா? அங்க சிருஷ்டிப்பின் மகிமையை நீங்க நிலைநாட்டுங்க ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்களில என்னென்ன வெறுமைகள் இருக்கிறதோ அந்த வெறுமைகள் நீங்க ஒரு சிருஷ்டிப்பின் அனுபவத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. சுகம் தங்கட்டும், பலன் தங்கட்டும் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே மலடி என்ற பெயரை வாங்கிட்டு இருக்காங்களோ, யார் யாருக்கு குழந்தை இல்லையோ, இந்த நேரத்துல என்னுடைய கருணை கடவுள் ஆண்டவரே, எனக்கு ஒரு மகனை கொடுத்தது உண்மையானால் இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஏற்ற காலத்திலே ஆண்டவரே குழந்தை செல்வத்தினால அவரை நிரப்புங்க ஆண்டவரே. எழுந்து நின்று உமக்கு சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. இந்த வருடம் முடிறதுக்குள்ள ஆண்டவரே, என் கர்த்தர் கையளவு கார்மேகத்தை காட்டுங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை காலங்களா அழுது கொண்டிருக்காங்க. இப்பொழுதே ஆண்டவரே அந்த யூட்ரஸை பலப்படுத்துங்க, அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸை பலப்படுத்துங்க, ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எது எது பலவீனமா இருக்கிறதோ அதை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால.
ஒன்றும் இல்லாமையிலே உருவாக்குகிற சக்தியை கொண்ட நம்முடைய சிருஷ்டிப்பின் கரம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை சிருஷ்டிப்பதாக என்னோடு இணைந்து யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை காரியங்களுக்கும் என் கர்த்தர் பதிலை கொடுப்பீராக. நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே, வெட்கப்படுத்தாதீங்க. உங்களுடைய கருணை கரம் ஆண்டவரே எங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த சிருஷ்டிப்பின் கரம் பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்யட்டும். நீர் அப்படியே செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.